அதுக்கு பவளங்களா நவரத்தின மாலைகளா அப்படி புடிச்சாலும் புடிங்கடி அப்படி புடிச்சாலும் புடிங்கடி நல்ல புளிய கொம்பு வாத்தே அப்படி இடிச்சாலும் இடிங்கடி கைலாசம் அப்படி நீ இடிச்சாலும் இடிடா இடிடா ரெண்டு பார்சல் சோரத்தின் இடுறா மொட்டு முண்டை அப்படி இடிச்சாலும் இடிங்கடி மதுரை மூக்காயி மாதிரி இரக்கமுள்ள மனிதரையா ஐயா மாரே ஆத்த மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மாரே ஆத்த மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மாரே ஆத்த மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் சின்ன பசங்களை சும்மா இருங்கப்பா இங்க பெரிய மனசு அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா சின்ன பசங்களை சும்மா இருங்கப்பா இங்க பெரிய மனசு அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா அம்மா தாயே எந்திரிங்கதா ஆத்தா மாரே அம்மா தாயே புண்ணியவதிய சொல்லுறேன் கேளுங்க கச்சேரில கருப்பசாமி முடி வர நீங்க பாருங்க அம்மா தாயே புண்ணியவதிய சொல்லுறேன் கேளுங்க கச்சேரில கருப்பசாமி முடி வர நீங்க பாருங்க அடக்கம் ஜடக்கமா வாச்சுக்கங்க முக்கி அடிச்சிங்கனாலும் இன்னைக்கு தலைக்கு 250 ரூபா தான்டா சம்பளம் 2 காரு ஒரு மஹேந்திரா வேனு 3 பைக்கில் வந்திருக்காங்க ஹலோ கிரீம் தயவு செய்து அந்த தூங்குறாலாம் எந்திரிங்க எரிச்சல் இறக்கி உள்ள 2 பேனு தான் ஓடுது 2 பேனு ஓட மாட்டுது வெக்க அவிச்சு தள்ளி இருச்சு சேலையே கொஞ்ச நேரத்தை நினைச்சு எடுத்துட்டு என்ன ஏ ஓய் என்னடி என்ன நீ வாடு போட்டதுக்குள்ள வந்து எல்லாரும் எழுப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன நான் வந்து ஆயம்மா குடம்புலாம் கொண்டு வந்திருக்க சொட்டு மருந்து இவ்வளவு பெரிய சொட்டு மருந்தா ஆமா எல்லாருக்கும் தொளிச்சு விட்டுட்டு எல்லாத்துக்கும் தொளிச்சுட்டு போனோம்ல ஆமா என்ன எதுக்கு வர சொன்னீங்க கும்மி அடிக்கிறதுக்கு தான் கோயில்ல திருவிழா நடக்குதுல்ல ஆமா மதுரையில இருந்து வந்தா கும்மி அடிச்சு வந்தா நல்லா சந்தோஷமா இருந்துருப்பா சந்தோஷமா இருக்கலாம் தானே ஆமா அக்கா எத்தனை குடம் தெரியுமா எடுத்து வந்து எத்தனை என் கிரகத்துக்கு ஒத்த குடம் கிடைக்கும் இன்னைக்கு சில்வர்ல வந்திருக்க என்ன இப்படி போய் சொல்ற மைச்சட்டுக்கார பயில கும்பிட்டு கூத்தாடி சரி அந்த மண்டபத்துக்குள்ள கிடந்துச்சு அது சொங்கு சொரியுமா இருந்துச்சு உன்னைய மாதிரி ஓம் சக்தி அப்படி இருந்துச்சு சரி அத போய் தேய்ச்சு களி எடுத்துட்டு வரேன் சரி பல நேரம் அதைத்தான் பண்ணிருக்க ஆமா என்னென்ன குடம் தெரியுமா என்ன தண்ணி குடம் எடுத்து ஏமச்சான் கோமாளி ஏதங்கச்சி அதன்னைக்கு போன ஏமச்சான் கோமாளி ஏமச்சா பாவம் என்ன பண்ணுவ நீ அப்படியே சூப்பர் சிங்கர்ல கோரஸ் பாடுனவ சரி ஏய் நான் பாட மாட்டேன் நீயே பாடிக்க குடம் தெரிஞ்சிட்ட இருத்து அமிக்கிட்டு சரி ஆமா போட்டுமா வண்டி பைபாஸ்ல புஷ்பா திரை காவியம் தண்ணி குடம் எடுத்து ஏமச்சான் கோமாளி தண்ணி குடம் எடுத்து ஏமச்சான் கோமாளி ஏதங்கச்சி அதன்னைக்கு போன ஏமச்சான் கோமாளி ஏமச்சா ஹரிஹரி கோவிந்தோ ஏமச்சான் கோமாளி ஏமச்சா ஏமாளி ஏமச்சான் கோமாளி ஏமச்சா ஏமாளி குடம் எடுத்து ஏமச்சான் கோமாளி குடம் எடுத்து ஏமச்சான் கோமாளி முக்காயவன் அன்னைக்கு போனா ஏமச்சான் கோமாளி ஏமச்சா ஆளுமா டோளுமா இசலகலி மாலுமா ஏமச்சான் கோமாளி அடி ஏமச்சா ஏமாளி ஏமச்சான் கோமாளி அடி ஏமச்சா ஏமாளி
ஏய் ஐயோ சாப்பாடியா ஏய் நல்லா தானே ஆடிக்கிட்டு இருந்த பாடிக்கிட்டு இருந்த எதுக்கு அங்கே போனா குடத்தை தூக்கி போட்டு இந்த சேலை வேற ஆறு விட்டுனே தெரியல சரி துவைக்காம இருந்துட்டாங்க வர ஒரே முட்டை கவச்சியா நீ தான் கட்டிட்டு வந்திருக்க அப்புறம் யாரு விட்டு கேக்குறீங்க வந்து ரமேஷன் என்கிட்ட சொல்லு இன்னைக்கு ஏன் சேலையை கட்டிருக்கீங்க சரி ஒரு ஊர்ல எடுத்துக்கிற வேண்டியது ஆமா ஒவ்வொரு தொல்லை எடுத்து கட்டிக்கிறேன் ஏய் ஏய் நான் என்ன பண்ணேன்னு இப்ப அதிசயமா பேசுறேன் நான் அதை பாரு மறந்துட்டேன் பாரு நல்லா தானே இங்க நின்னுட்டு இருந்த அங்க போய் என்ன பண்ற எக்ஸர்சைஸ் பண்ணிக்கிறேன் அதையும் அங்க போய் பண்ற நான் எங்கன பண்ண உனக்கு என்ன அதெல்லாம் எங்களை கேட்டு பண்ணணும்ல நீ அது ஆறு விட்டு இடம் அது மாமாட்டில்ல என்ன வெறும் செருப்பா கிடக்கு மாமா அது வந்து யாரும் உட்கார்ந்துட கூடாதுன்னு போட்டு மறைச்சிருக்கான் டோக்கன் போட்டுருக்காங்க ஏய் சரி மாமா விட்டு அப்ப அங்கிட்டு மச்சான்ட்டு இல்ல அங்கனே அண்ணன்ட்டு அப்ப சென்டர்ல உம்பட்டா வாடி உன்னுடைய பட்டாவா உங்களுடைய பட்டாவான்னு மரியாதையா கேளு நான் நல்லா மரியாதை பேசுறேன் ஆமா பெரிய தமிழ் புலவர் மக ஆமா அப்படி அழுத்துக்கிட்டு உன்னுடைய பட்டாவா உங்களுடைய என்னடி அழுத்துற பெரிய அதிசயமா அடி நாலு ஒரு நல்ல தண்ணி சரி எங்க ஊர்ல நடுக்கணத்து உப்பு தண்ணி தண்ணி இந்த ஒரு வைப்பு தண்ணி என்னடி வாழ்த்தி இப்ப புடுங்கிருச்சு அச்சச்சோ உங்களுக்கு புடுங்குச்சா இல்லையா இல்லடி உங்களுக்கு எப்படி புடுங்கு ஏன் உனக்கெல்லாம் புடுங்கினாதே உன் புருஷன் பின்னாடியே வந்து உனக்கு மட்டும் வராமையா இருக்கு எல்லாதானே கூட்டிட்டு வர நாளைக்கு ஒத்தையில தானே அனுப்ப போறாங்க ஆமா ஆமா அங்க போய் யாரா புடிச்சுக்க என் கரகம் அடி இந்த வாங்கு வாங்கு ஆனா பொம்பளை எல்லாம் வவுத்தரிச்சல தானே கச்சேரி பாக்க ஏன் அப்படி சொல்ற ஒரு ஆம்பளையே எடுப்பு அப்படி ஆட்டுறாங்க அவளை நம்பி நீ உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் வேற மாத்துன நீனு மாத்துன அவளை மாத்திட்டாள நீ ஆம்பளையா நேரம் பொம்பளை நினைச்சேன் பூரா என்ன ட்ரெஸ் சேலையெல்லாம் கட்டிட்டு வந்திருக்க பொம்பளை தானே நீ பொம்பளை இல்ல ப்ரோ சரி ஒரிஜினல் ஆம்பளை ஒரு எரிச்சல் இல்லாம நானும் சரி போனா போது பொம்பளை வேஷம் போட்டு வந்து அடக்கம் சொல்லிருக்காருங்க பார்த்தா என்னடி ரொம்ப பேசுறீங்க நீ ஆம்பளையா ஏண்டி அதெல்லாம் ட்ரெஸ் மாத்தையில சொல்ல மாட்டியா நல்லா உட்காந்துருந்த சும்மா இருத்த 350 ரூபாய்க்கு நெட்டு கார்டு போய் அது யூடியூப்ல போனா வர மாட்டேது கிரோம்ல போய் கச்சடி பிரிண்ட் இப்படி எல்லாம் வரதுக்கு ஓசியில படம் பார்க்க அவனுக்காச்சும் கொடுத்து வைக்க மாடி சரி முதல்ல எடுத்து மூடு பொம்பளை வேஷம் போட்டா ஒழுக்கமாயிரு அதனாலதான் நான் ஒழுக்கமா இருக்கேன் சரி அப்ப விளையாட பொம்பளைன்னு நினைச்சேன் பொம்பளை என்ன நினைச்சோம் நான் வேஷத்துக்கு தான் பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்க ஒரிஜினல் ஆம்பளை இவளுக்கு பாவம் அங்க வழி இல்ல டவுசர் போட்டு வந்திருக்கா இருடி என்ன 230 கிலோமீட்டர் என் வீட்டுல இருந்தீங்க சரி ரொம்ப லாங்ல போறோம் சரி என் புருஷன் ஞாபகமா அவன் டவுசரை போட்டு வந்துட்டேன் ஞாபகார்த்தமா சரி எங்க நீ உன் புருஷன் டவுசரை காமி யார காட்ட சொல்ற உன் புருஷன் முரட்டு உருப்படி அவரெல்லாம் போட்டுட்டு தான் திரியறாரு உன் சொன்ன வந்து அப்படியா அதனால நான் பேசத்துக்கு தான் பொம்பளை சரி நீங்க ஆம்பளை இல்லாம பொம்பளையால என்ன பண்ணி போடுவேன் என்ன நீ ஆம்பளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆமா என்ன உனக்கு பிரச்சனை இவ்வளவு பேசுறீல சரி இந்த மேடையில உன் பொம்பளையாலதான் அதிகமா இருக்கு கண்டிப்பா உன் பொம்பளையால மட்டும் கைதட்ட சொல்லு இந்த மேடையில நீயா நானான்னு போட்டு வச்சுக்கோ பெண்கள் சத்தமா ஜோரா கைதட்டுங்க இங்க 2 ஆம்பளை வேற அதுல கலந்துருக்கு சாணி தொலைச்சிட்டீங்களா விடிய காலம் போய் மறந்துடாம கோலம் போட்டிருக்கேன் நாங்க போட்டுக்கிறோம் இப்ப நீங்க பூரா இப்ப பிச்சை எடுத்தீல என்னது அக்கா அம்மா தட்டு சரி நீ எடுக்க மாட்ட இப்ப பாக்குறியா நீ எடுக்காம என்ன பண்றீன்னு பாக்குறேன் தூக்கு போட்டு தொங்கிரு அந்த வேப்பமரத்துல போய் ஓ சிக்னல் சொல்லி வச்சிருக்க நான் இப்படி சொல்லுவேன் நீங்க இப்படி தட்டுங்கன்னு ஏய் நானும் இப்ப கையை இப்படி கட்டினா தட்டிடுவாங்க நீ இப்படி தூக்குனா பூரா வீட்டுக்கு கிளம்பிருக்காச்சு ஏய் ஆல்ரெடி எங்கிட்ட 3 வண்டி கிளம்பிருச்சு ஆமா ஒண்ணு தெரிஞ்சுக்க சரி சொல்லாமையே எப்படி சரி இப்போ என் பங்கல் இன்ன பழமா பாக்குறியா என் பங்கல்ல சோற கிளப்பிடுங்க பாப்பா எல்லாரும் என்ன பங்காளி இவ்வளவு பேர் நிக்கிறாங்க இங்கிட்டு மட்டும்தான் சவுண்ட் வருது அங்கிட்டுலாம் வரல இல்ல ஏன் அங்கிட்டு பூரா பொம்பளையாளுக்கு ஆம்பளையாளுக்கு ஒதுக்கியாச்சு ஒண்ணு தெரிஞ்சுக்க சரி இந்த கைதட்டிலே நீ எல்லாம் என்ன ஜெயிக்க முடியலையே சரி ஆம்பளையால பொம்பளையால எந்த வகையில மிஞ்சி போடுவேன் பெண்கள் வந்து அமைதிப்படை அதனால அமைதியா இருக்கம்ல ஒத்துக்கிறேன் சரி 4 ஆம்பளையால சேர போட்டு உட்கார்ந்துட்டாங்கன்னா ஒரு திருவிழாவுக்கு சாமி பட போறாங்கன்னு அர்த்தம் ஒரு காதல தெய்வீகமா சேர்த்து வைக்க போறாங்கன்னு அர்த்தம்
2 பொம்பளையால ஒரு சீமக்கருவ தூர்ல குணஞ்சிட்டா ஒரு குடும்பத்தை கெடுக்க போறேன்னு அர்த்தம். நீ தானே போய் அதை பார்த்த. உண்மைதான். இவ போய் பார்த்தாளா? கேக்குறியா அவள? இவள பேசுறீல. சரி. ஆம்பளை பாக்குறவளே பொம்பளை என்ன வேலை பாப்பா? என்ன வேலைடி உனக்கு பார்க்கணும்? ஆம்பளையால மைச்செட்டு போடுவான். நாங்களும் தாண்டி போடுவோம். ஆம்பளையால கொத்தனார் வேலை பாப்பா. நாங்க சித்தால் வேலை பாக்குறோம். ஆம்பளையால லாரி ஓட்டுவான். நாங்க பஸ் ஓட்டுவோம். ஆம்பளையால கட்டிங் போடுவான். ஏய் அது ஃபாரின்ல பண்றாங்க, நம்ம ஆளுங்க பண்றது இல்ல. சரி இவள பேசுறிய. ஆமா. ஆம்பளையால வேர்த்துச்சுனா சட்டைய கழட்டி போட தெரியுமா? நீ திரி வந்தா திரிறவர். நீ தெரி. ஏய் யார் எங்களையும் திரிய சொல்ற? இவள பேசுறீல. உனக்கு வெக்கம் இல்ல? ஒண்ணு முக்கியமானது இருக்கு. என்னது? ஆம்பளை இல்லாம பிள்ளை பக்க முடியாது. உண்மையா இல்லையா? தலைக்கு ஒரு குளிப்பு. பெண்கள்ல அமைதியா இருக்கான்னு தெரியுதா? ஏன்? ஆண்கள் இல்லாட்டியும் குழந்தை பெத்துக்க முடியும். எப்படி பப்ப? ஏன் அதெல்லாம் முடியும். நான் இப்ப சொல்லிடுவேன். ஆனா நீ இந்த இடத்துல நிக்க கூடாது. நீ சொல்லிட்டேனா சரி. நான் இந்த இடத்துல என்ன இந்த உலகத்துல இல்லாம நான் மருந்து குடி செத்து போயிடுறேன். செத்து போயிடுறியா? ஐயோ அப்பெல்லாம் வேண்டாம். நான் சொல்லிடுறேன். சொல்லுடி. ஊசி போட்டு டெஸ்ட் டியூப் பேபி. ஆண்களே தேவையில்லை. ஓடிரு. மைக்க கொடுத்துட்டு போறதுதான் போற. இப்ப பொம்பளையால கை தட்டின வாழ போற அப்ப வீட்டுக்கு கிளப்பிறேன் பாக்குறீங்க. ஏன் கிளப்புற? அதெல்லாம் இல்ல. நீங்க எல்லாம் இல்லைன்னு ஒழிச்சிட்டோம்னா அப்புறம் அப்படித்தான் போயிடும். ஹலோ மிஸ்டர். யார் அவரு? சுரேஷ் ராஜா ஓனர் ஐயா. அவர் வர மாட்டார் இன்னைக்கு. இன்னைக்கு செத்தே அவன் தான் இன்னைக்கு. சரி. ஓனர் இந்த தண்டி செம்பரியாடு மேய்க்கிறாள் மாதிரியா? ஏய் எங்க ஓனர் அப்படிலாம் சொல்லாது. இன்னைக்கு அவர் தெய்வம். இன்னைக்கு எங்களுக்குலாம் இங்க கூட அருமையா. இன்னைக்கு அவர் தானே தெய்வம் நம்மளுக்கு. தெய்வமா? தெய்வம். ஹலோ பேசிக்கிட்டு இருக்காருல்ல. நீ என்ன ஆம்பளை தானே? சொல்லு. நீ ஆம்பளை தானே? நீ ஆம்பளை இல்லையா? ஆமாடா ஆம்பளை தானே? ஆமாடி. கச்சேரி முடிஞ்சா ஏய் என்னையோட தானே கார்ல வர? ஆமா கார்ல வா. அந்த வேதாரண்ய முக்கத்துல போய் வண்டியை நிப்பாட்டுறேன். சரி. பெரிய புளிய மரம் ஒண்ணு இருக்கு. என்னடா செய்ய சொல்ற? அதுல போய் தூக்குப்பட தொங்குற மொட்டு முண்டை நீலா. என்ன வார்த்தை கேக்குறான் பாத்தியா? என்ன அவ ஊசி யார போய் தொங்க சொல்ற? நீ ஊசி அவ ஊசி போட்டு பிள்ளை பம்பற நீ கைலாசம் முன்னாடி போய் பல்ல இழுச்சுக்கு நிக்கிற என்ன? ஏன் என்ன சொல்லுவேடா? இரியா வரேன். ஒத்துக்கிறேன். காப்பாத்துறா. மானத்தை இப்ப காப்பாத்துறேன். உன்னைய காப்பாத்துறேன். சரி அப்படி. ஏன்னா என்னைக்குமே ஆம்பளையால விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல்டா. 100 ரூபாயா? 2500 பெட்ரோல் அடிச்சுடா குட்டியா. அதுலதான் அவர் வந்திருக்காரு. போற வழில ஒரு குழியா பார்த்து தள்ளி விட்டுரு. ஏய் ஏய் ஒத்துக்கிறேன். சரி. இப்போ உங்க ஊசிக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. ஹலோ கிரீம் சொல்லுடி. உங்க ஊசிக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. எங்களுக்கு சுரேஷ் ராஜாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. 2 பேத்துக்கு பிறந்த பிள்ளை நம்ம கோயிலுக்கு என்ன கோயில்? மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயில் தானா? மாரியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட போகுது. சரி. போய் சுரேஷ் ராஜாவுக்கு பிறந்த பிள்ளை போய் பூசாரிட்டு அர்ச்சனை தட்டை நீட்டுது. அங்க இருக்க பூசாரி எப்படி தெரியுமா அர்ச்சனை பண்ணுவாரு? எப்படி? ஓம் சுக்லாம் பரத நமக ஓம் சதரு பூசா நமக ஓம் சஜிவர நமக. உங்க பிள்ளை பேர் என்னப்பு? அமிர்தவர்ஷினி. அமிர்தவர்ஷினி ஆய நமக. அமிர்தவர்ஷினி தோப்பனா பேர் சொல்லுங்க. சுரேஷ் ராஜா. சுரேஷ் ராஜாவாய நமக. சுரேஷ் ராஜாவுக்கு பிறந்த பிள்ளை நமக. சுரேஷ் ராஜா சுவாக. சுரேஷ் ராஜா சுவாக பண்ணதனா சுவாகதே. அப்படி ஓதி முடிச்சிட்டா. சரி. 2வது உங்க கோணூசிக்கு பிறந்த பிள்ளை போ. ஏய் அது என்னது? ஊசி டெஸ்ட் டியூப் பேபி. ஆமா அந்த ஊசிக்கு பிறந்த பிள்ளை போகுது. சரி. அதுக்கு கொஞ்சம் எரிச்சலாதே ஓதுவாரு. என்னன்னு? ஏன் அது வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது இல்லையா? ஐயோ ஓம் சுக்லாம் பரத நமக ஓம் சதரு பூசா நமக ஓம் கிரீம் சஜிவர நமக. உங்க பிள்ளை பேரு? எங்க பிள்ளை ரமேஷ். பிள்ளை பேரு ரமேஷ். ரமேஷ் ஆய நமக. ரமேஷ் தோப்பனா பேர் சொல்லுங்க. தோப்பனா பேர் தாங்க ஊசி. ஏய் ஓ ஊசி ஆய நமக. ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமக. ஊசி சுவாக. ஏய் அங்க ஏறுபடி உன் தண்டவளைய வண்டவளையத்துல என்ன ஓவரா ஆடுறியே? ஒத்துக்கிறேன். சரி. ஊசி போட்டு பிள்ளை பப்ப பெத்துக்குவோம். இன்சில் என்ன சீமக்கருவ தூர்னா பப்ப. ஏன் உன் பேரை வச்சுக்குவோம்? நிறைய கிடக்குற ஆள பார்த்து ஒரு பேரை வச்சுக்க வேண்டியதானே? கைலாஸ் ஆல்ரெடி வச்சுட்டேன் தண்ணிட்டு எங்க மேல. ஏய் ஓம் சக்தி. சரி. எத்தனாவது மாடி? நீங்க மச்சான் அப்பலாம் பேசாத. உங்க மச்சான் இன்னைக்கு வேற இடத்துல வச்சான். சரி. எனக்கு மட்டும்தான் தெரியும். வீடியோ கால்ல பாத்துட்டேன். ஏய் ஆமா மாட்டிக்கிட்டா ரெடி மயில கால தூக்கி போட்டு கண்டாங்கி. சரி. வெக்க முடியாடா இந்த உனக்கு இந்த பொழப்புக்கு நீ எல்லாம் போய் தொங்குப்பா. உன்னை வண்டியில போகும்போது வச்சுக்கிறேன். அவனை வச்சுக்கிறியா? ஏய் இப்படிலாம் போட்டா சுறுசுறுப்பா இருக்காது. சரி. அதனால சுறுசுறுப்பா எந்த வகையில நீ ஜெயிக்கணும்? வழியக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல என்ன பண்ணணும்? எந்த வகையில ஜெயிப்பேன்னு பாக்குறேன். ஆமா. இப்ப கை தட்டுறதுல நான் தான் ஜெயிச்சேன். நீ ஜெயிச்சிட்ட. ஊசி போட்டு பக்கத்துல நான் தான் ஜெயிச்சிட்டேன். நீ பெத்துட்டியா? ஊசி போட்டு கூட்டிட்டு வா. பிள்ளைய கூட்டிட்டீங்க வா. பேர் வா. ஏய் வாடி தெரிஞ்சுக்க. வா. என்கிட்ட எந்த வகையில நீ ஜெயிச்சிர முடியாது. ஏன்? நீ 1000 மூக்காயை பாத்துக்கலாம். சரி. எனக்கு நீங்க ஒரு ரசிகர் மன்றம் இருக்கு. உண்மையா இல்லையா? ஆமா ஆமா.
அதனால தானே நீ வந்திருக்க. அதனாலதான் நான் வந்திருக்கேன். சரி. எங்கேயுமே மதிப்பு இருக்கிறதுக்கு தான் இந்த மதுரை மூக்காயி. சரி. என்கிட்ட எந்த வகையில நீ ஜெயிக்க முடியாது. எந்த வகையில ஜெயிக்க? ஆடி பாப்பமா? ஆடு. பாடி பாப்பமா? ஏய். பாட்டு பாடி பாப்பமா? பாடு. பேசி பாப்பமா? பேசணுமா? என்ன பேச? நேரம் அத தானடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு கேட்கலையா? பழமொழி பேசுவான். நான் பேசணுமா? இந்த ஒன் சைடா கை தட்டின பொம்பளையாளுக்கு பூரா நீ பேசு. சரி நான் பேசுறேன். என் ஆம்படையாளுக்கு பூரா சப்போர்ட் பண்ணி நான் பேசுறேன். நீ பேசுற. இப்போ எனக்கு அந்த அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. அவன் சப்போர்ட் தானே பண்ணுவேன். ஏய் சப்போர்ட் தாண்டி பண்ணுவேன். சரி பேசு பாப்பா. நான் தான் பேசணுமா? பேசுடி. விளக்கமாத்துக்கு பேர் பட்டு குஞ்சம்மா. பழமொழியா? ஆமா. அண்ணே நீ என்ன வீட்டு கிளம்புனே? அவர் நம்மாளு. என்ன எல்லா பேத்துக்கும் கை தட்டி. அவர் யாருன்னு தெரியுமாடி? யாரு? மாமனார். பரிமளாவுக்கா? அதுதான் அங்கேயே இருக்காரு. போற ஊர்ல பூரா ஆரையாச்சும் கிளச்சிட்டு போயிரு காடு கரையினால போவே மாட்டாரு. கச்சேரி வரைக்கும் கீழே போய் சொல்லிட்டு வந்திருக்கு. சரி சரி வண்டியில ஏறி படுத்துக்காங்க. அந்த அது சப்பானி கருப்பு வண்டியில. சரி. ஆமா. ஏய் ஏய் ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். விளக்கமாத்துக்கு பேர் பட்டு குஞ்சம்மா. மானங்கெட்ட முண்டைக்கு வான வெடிக்க போட்டாங்கல இந்த தண்டில திடீர் திடீர் திடீர்னு. என்ன பேச? நாய் கிட்ட கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்டுச்சான். நோத்தா டசுனாலா நொப்பேன் புசுனானா? திண்ணையில கடந்தவனுக்கு திருக்கு நடிச்சுச்சான் கல்யாண யோகம். புருஷன் கிடைக்க சக்களத்தி முக போஸ்ட் மரத்துல ஏறி பார்த்தாலும் கள்ள புருஷன் வரானாண்டு. கடுப்புக்கு பிள்ளை பத்து அடுப்புன்னு பேர் வச்சாங்க. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பத்துட்டாண்டு ஏத்து வீட்டுக்காரி கொலைவிக்கல் எடுத்துக்கிட்டு இவங்கன்னு குத்துனாலாம். நடக்க சங்கடப்பட்டு ஒன்னே மேலாலும் சித்தப்பேட்டில் பொண்ணு எடுத்தாங்க. ரப்பு கொண்ட சக்களத்தி முக அருவாமனையில ஏறி உட்காந்துக்கிட்டு என் புண்ணு ஆறலைய என் புண்ணு ஆறலைய என் புண்ணு ஆறலையண்டாலாம். மணப்பாறை முறுக்கு ஒண்ணி தூக்கி போட்டு நொறுக்குனாலாம். ஹார்ட்லெஸ் மைக்கு வலி இல்லாத வயிறு மைக்க பிடிச்சிட்டு உருவிட்டுக்கிட்டே கிடந்தாலாம். பழமொழியா? ஊர் நம்புது உள்ளால அமைக்கிட்டு வேடிக்கை. தண்ணிக்குள்ள கிடக்குமா கோர, அதுக்குள்ள கிடக்குமா இத்த தண்டி சாறு. அந்த கடையில விக்குது சாம்பு. நீ சும்மா இருந்தா கைலாசத்தை புடிச்சுக்கிட்டு மாமே மைந்தான ஊருக்கு போடி. அதான் வாங்க நம்ம ஊருக்கு அசிங்கமா பேசுறோம். ரெண்டு பேரும் பாரு டிபி நோ கடை வந்தாலும் மாதிரி. நீ ரொம்ப நல்லா தான் இருக்கிற. வாங்க. நீ பேசுறதுக்கு பேர் பழமொழி. அதுவும் கை வேற தட்டுறாங்க. ஆமா ஊர் நம்புதுடி. நீ பேசு. நீ பேசுறதா? தோத்துட்டதானே? அதெல்லாம் கிடையாது. பேசு. நான் நல்லா தான் பேசினேன் போதும். தோத்துட்ட. நான் என்னடி பேசினேன்? நீ என்ன பேசின? நான் பேசுற பழமொழி நல்லா இருந்தா பொம்பளையால மோகன். ஏய் நீ பேசுறது பழமொழி இல்ல ஓடிரு. ஏன்? இல்ல. அப்ப பேசு. நான் அவ்வளவுதான் பேசுவேன். நீ பேசலாம் பழமொழி. நான் பேசுனது தான் பழமொழி. நான் பேசலாம் சொந்த மொழி. அப்ப உனக்கு எவ்வளவு திமிரு. ஆமா. சரி. இப்பெல்லாம் போட்டா சுறுசுறுப்பா இருக்காது. வேற எப்படி? நான் வந்தது கும்மி அடிக்க. அடிச்சிட்டு போ. அடிச்சிட்டு போவா? ஆமா. எல்லாம் முளைப்பாரெல்லாம் வந்துருச்சா? வரல. இனிமே தான் வரும். சுறுசுறுப்பா எப்படி தெரியுமா போடணும்? எப்படி? தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்த என்ன முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவளே பாக்கு மரமாட்டோம் வசந்துதான் நின்ன என்ன நான புள்ளாட்டோம் நாளாக வளர்ச்சவளே என் உசுர பாட்டாக்கி அபிராமி உனக்காக பாடுறேன் உன் சிரிப்ப பார்க்கத்தாண்டி உயிரோட